மாயா பஜார் அன்பர்களுக்கு வணக்கம். சென்ற வகுப்பில் நம்ம சொற்களை நிறைய நூற்றுக்கணக்கான சொற்களை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சொல்லியிருந்தோம். அந்த நூற்றுக்கணக்கான சொற்களை சொல்லிக் கொடுக்கறது எப்படி அப்படின்னா, மறுபடியும் 2 எழுத்து சொற்கள் 3 எழுத்து சொற்களை முதல்ல அறிமுகப்படுத்துங்க. சொல்லிக் கொடுக்கும் பொழுதே இப்போ படம் அப்படின்னா ப ட இம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுத சொல்லுங்கள். பாடம் அப்படின்னும் பொழுது ப துணைக்கால் ட இம் பாடம் அப்படி சொல்லுங்கள். தொகை அப்படின்னும் பொழுது கொம்பு த துணைக்கால் கை தொகை அப்படி படிக்க வைங்க. அப்புறம் தோப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இரட்டை கொம்பு த துணைக்கால் இப்பு தோப்பு அப்படி படிக்க வைங்க. இப்படி ஒவ்வொரு எழுத்தாக இந்த ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு துணைக்கால் இதையெல்லாம் மறுபடியும் நாம் சொல்லி கொடுக்கறதுனால அவங்க மறுபடியும் அப்படியே வாசிக்கிறதுனால க துணைக்கால் அந்த மாதிரி சொல்லணும். ஒற்றை கொம்பு க துணைக்கால் அப்படி சொல்லணும். இரட்டை கொம்பு க துணைக்கால் அப்படி சொல்லி படித்தாதான் குழந்தைங்களுக்கு மனசில் பதியும். இந்த எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், மற்ற குழந்தைகளுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி முறையை முதல்ல பின்பற்றுங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக 2 சுழினாவும் 3 சுழினாவும் எங்கெங்கே போடணும், இந்த லா வரிசை ழா லா இதெல்லாம் எங்கெங்கே எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றதையும் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் சந்திக்கலாம். நன்றி.